கோர்ட்ல இன்னைக்கு என்ன சார் கேஸ் இவ்வளவு பரபரப்பா இருக்கு? கடத்தலுக்கு உடந்தையா இருந்த ஒருத்தன் போலீஸ்ல சரணடைஞ்சிருக்கான். அவனை இன்னைக்கு கோர்ட்டுக்கு கொண்டு வர்றோம். அவன் சாட்சி சொல்றது மூலமா பல பெரிய மனுஷங்க கைதாவாங்கன்னு நினைக்கிறேன். அவனை எப்ப சார் கொண்டு வராங்க? அதோ வேன் வருது. துப்பாக்கியை கீழே போடு. அந்த பக்கமா போ. குழந்தை குழந்தை ஐயா, குழந்தையை காப்பாத்துங்க ஐயா, குழந்தை ஐயா, குழந்தையை காப்பாத்துங்க ஐயா, குழந்தையை காப்பாத்துங்க. என்னயா தினகர் சாராண்ட குத்து வாங்கினியா? அதான் இந்த வேகத்துல வந்து உழற. பார், இந்த நாற்காலிய பத்தி உனக்கு தெரியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. யோ, என்ன முறைக்காதியா? நான் புள்ள குட்டிக்காரன். சாரே வந்துட்டோம். கோர்ட்ல உண்மையை சொல்ல வந்த குமாரை எதுக்காக சுட்ட? உன்னை யார் அனுப்பிச்சு வச்சது? சொல்டா. நல்ல சிவம் மைக்கேலா ஷர்மாவா? நாயே, நீ ஒரு கைகூலின்னு எனக்கு தெரியும். உன்னை முடிக்க விட்டது யாரு? சொல்ல. உனக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ உண்மையை சொல்லல, உன்னை நானே சுட்டு கொண்டுவேன். ஐயா, அப்பா சீக்கிரமா பந்த போடுவா. இருடா ஞானம், அப்பாவுக்கு வயசாகி போச்சுல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நல்ல சிவம், காரியம் சக்சஸ். கோர்ட்ல உண்மையை சொல்ல போன குமார நம்ம ஆளு மேத்தா சுட்டு கொண்டுட்டான். வெரி குட். மேத்தா எங்க? ஆண்டவரே, அவனும் போய் சேர்ந்துட்டான். இன்ஸ்பெக்டர் தினகர் மேத்தாவை அரெஸ்ட் பண்ணி உன்னை அனுப்பிச்சது யாருன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான். வேற வழி தெரியாத மேத்தா சைனைட சாப்பிட்டு போய் சேர்ந்துட்டான்.
பாவம் மேத்தா, நம்ம கிட்ட ஒரு நன்றி உள்ள நாயா இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற நாய்கள்ல சிலதுக்கு நன்றி இல்ல. அந்த நாய பல்ல புடுங்கினாலும் நகத்தால நம்மள பிராண்டிடும். அதனால பரலோகத்துக்கு அனுப்புறதான் சரியான வழி. குமார போலீஸ்ல சரணடை சொல்லி இவன் தான் ஐடியா கொடுத்திருக்கான். குமார புதைக்கிற இடத்துலயே இவனையும் புதைச்சிருங்க. நமக்காக செத்து போன மேத்தாவோட பொண்டாட்டி பாவம், அவளுக்கு ஏதாவது பணம் கொடுக்க ஏற்பாடு செய்யணும். கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆச்சான். அப்படியா? பாவம், கல்யாணம் ஆன 1 வாரத்திலேயே அவ தனியா படுக்க கூடாது. ராத்திரி இங்க அழைச்சிட்டு வந்துருங்க. என்ன தினகர், மேத்தாவோட பொண்டாட்டி இருக்காளன்னு பாக்குறீங்களா? ஆமா, எதுக்காக அவளை தேடுறீங்க? புரியலையே. அவன் மூலமா ஏதாவது ஆதாரம் திரட்டி நம்மள உள்ளத்துல பாக்குறாரு. தினகர், மேத்தாவுடைய பொண்டாட்டி இப்ப எங்க கஸ்டடியில் தான் இருக்கிறா. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற காக்கி சட்டையை வச்சு பிக் பாக்கெட்ட புடிங்க. யாராவது ஊர்வலம் போனாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அதை விட்டுட்டு எங்களை அரெஸ்ட் பண்ண பாக்குறீங்களே. உங்க 3 பேரையும் இப்பவே சுட்டு பொசுக்கிடுவேன். ஆனா இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு இருக்கிறதுனால சட்டத்தை வச்சு உங்களை தண்டிக்கணும்னு நினைக்கிறேன். அத நான் செய்யல. நான் ஒருத்தருக்கு பிறந்தவன் இல்லடா. உமா, காபி எடுத்துட்டு வா. டாடி, பிரியா பாப்பா, இன்னைக்கு நான் நல்ல பிள்ளையா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? A for apple, E for boy. அப்படியா? இந்தாங்க, மாமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. என்ன எழுதிருக்காரு? வழக்கம் போல உங்க தம்பி பிரச்சனை தான். என்னவா? வேலைக்காக இன்டர்வியூக்கு போன இடத்துல லஞ்சம் கேட்டாங்கன்னு யாரோ ஒரு பியூனை போட்டு அடிச்சிட்டாராம். போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணி அப்புறம் ஜாமீன்ல எடுத்துட்டாங்களாம். ஊர் பூரா ஒரே சண்டை சச்சரவான். ஊர்ல எந்த திருவிழா நடந்தாலும் இவர் தான் போய் முன்னாடி நிக்கிறாராம். மதுரக்காரே, ஓ மாமங்காரே, மாமங்காரே, சீரு கொண்டு வந்தேன் கிளியே, சீரு கொண்டு வந்தேன் கிளியே. ஓ சீரசனத்துக்கு நான் சின்ன பொண்ணு நான் குளிச்சேன். ஆமா, வேற இடம் பாரு மச்சான், வேற வேற இடம் பாரு மச்சான். மதுரக்காரண்டி, பொம்மாமங்கார மச்சமுள்ள மயிலக்காளடி. மதுரக்காரண்டி, பொம்மாமங்கார மச்சமுள்ள மயிலக்காளடி. பொன்னடைய கண்டா ஏறும் நாடி துடிப்பு, அடி ஒடிகிற இடையில உசிரையும் பிடிக்கிறியே. நான் புரிகிற மனசுல உனக்கு அது புரியலையே. மானா மதுரக்காரண்டி, பொம்மாமங்கார மச்சமுள்ள மயிலக்காளடி. மானா மதுரக்காரண்டி, பொம்மாமங்கார மச்சமுள்ள மயிலக்காளடி. சேலக்கு மாம்பழமே
செவங்கோயில் பொன்றதமே சேலத்து மாம்பழமே செவங்கோயில் பொன்றதமே ஊரரு மெச்ச தாண்டி பொன்னம்மா வச்சிருப்பேன் மோகமாகிட்டா பட்டக்காடுந்தே அடநாத்தனாருக்கு பட்டிட்டு குந்தே அடிசாயம் போட்டு பாரு புள்ளே சரியான ஆம்புள்ளம்மா நம்ம துரக்காரண்டி பொம்மாமகார மச்சமுள்ள மயிலக்காளடி மாலக்கு நான் பொண்ணு மஞ்ச குளிச்சே நீ கழுவுற மீனில நழுவுற மீன் இல்லையா ஏன் கலவரம் படுத்துற நிலவரம் புரியலையா காடானா என்ன புள்ள காதல நெஞ்சில் வச்சு காடானா என்ன புள்ள காதல நெஞ்சில் வச்சு வண்ணாத்தி பூச்சி போல வந்து மத்தியான எடுப்பு பாட்ட கட்டிட்டு உசுர பாத்து திட்டு சீட்டு கட்டப்போ பொண்ணு ஜோடி சேர்த்துட்டு அட கண்ணா மூச்சி ஆட்டம் போதும் கல்யாணம் கச்சேரி ஆனா மதுரக்காரண்டி என் மாமங்காரே மச்சமுள்ள மயில காலடி மதுர காரண்டி பொம்மாமகார மச்சமுள்ள மயில காலடி ராஜா இங்க வாப்பா ஏன்பா வேலை இல்லைன்னு சொன்னதுக்காக எவனையோ போட்டு அடிச்சிட்டியாமே என் வீட்டு மாடியில ஒருத்தன் குடியிருக்கான் 4 மாசமா வாடகை பாக்கி நீ அவனை உதைச்சி அந்த வாடகை பாக்கிய வாங்கி தரணும் நீதான் அடிதடி பண்றவனாச்சே அதனாலதான் உன்கிட்ட சொன்னேன் வேலை இல்லாத உனக்கு வேலை கொடுத்துட்டேன் எப்படி வயசாயிடுச்சுன்னு பாக்குறேன் என்ன ரவுடி நினைச்சியா